வணக்கம் மக்களே! இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னாக்கா, நம்ம மல்லி தோட்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும்னு நெனைக்கிறேன். மல்லி எல்லாம் சும்மா பார்க்கறதுக்கு சும்மா வேற மாரி தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னாக்கா, நமக்கு வந்து ஃபார்மிங்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ வந்துட்டு நமக்கு தெரியாதுங்க. முக்கியமா வந்துட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த மல்லி செடி கலப்பதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமா நமக்கு வந்து அவ்வளோ எந்த விஷயமே எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம செடி எப்டி இருந்துச்சுனாக்கா, இப்போ ஃபோட்டோல பார்க்குறீங்களா இந்த மாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கேவலமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னா தான் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த மாரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளப்பி எடுத்தோம் நம்ம வந்து செடிய. ஸோ செடிய பார்த்தாலே தெரியும்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு குவாலிட்டில சும்மா வேற லெவல்ல பூவோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். பூவ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேணா காட்டுறேன் வேணா பாருங்களேன். சும்மா வேற மாரி இல்ல பூவுங்கலாம். ஸோ ஆனா என்ன பண்றதுங்க, இந்த ஒரு பூ இருந்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கடையிலலாம் ஒண்ணும் அவ்வளோ ரேட் போலங்க. ஸோ எவ்வளோ சொல்றதுனாக்கா, ஒரு சேருன்ற கணக்குல வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னாக்கா, ஒரு ரூ. 40, 50, 60, 70 தாங்க போகுது. ஸோ பூவ பார்த்தாலே தெரியும் நெனைக்கிறேன். சும்மா வேற மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்களேன். சத்தியமா சொல்றேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப தான் வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளப்பியிருக்கிறேன். ஸோ இந்த செடிய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம பூ ரேட்டே போக மாட்டேங்குது. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லிட்டு போங்க. ஸோ பை கைஸ்.